ஹீரோ பயங்கர காண்டாயிடுறான். துப்பாக்கி எடுத்து சரமாரியா சுட்டுறான். அப்பவும் உன்னோட பொண்டாட்டி இன்னும் உனக்கு கிடைக்கல, அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும்னு சொல்றான். ஹீரோ அவ எங்க இருக்கான்னு சொல்லுன்னு கேக்குறான். ஆனா அதுக்குள்ளேயே அவன் செத்துடுறான். திடீர்னு அவனோட பொண்ணு அப்பான்னு கூப்பிடுது. தன்னோட பொண்ணு உயிரோட தான் இருக்கான்னு சொல்லி அப்பதான் அவன் உணர்றான். பொண்ணை ஒரு வழியா ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துடுறான். இந்த எஸ்ஐ சொல்றாரு, அந்த கொலகாரன் பாப்பாவை கொல்றதுக்காக வரல, உங்க பக்கத்து வீட்டுல இருந்த அம்மாவை கொள்ள தான் வந்திருக்கான். அவன் வளர்ந்த ஆசிரமத்துல இந்த அம்மா தான் இன்சார்ஜா இருந்திருக்காங்கன்னு சொல்றான். ஹீரோக்கு ஷாக் ஆகுது. இப்போ டாக்டர் வந்துடுறாரு. குழந்தைக்கு எந்த காயமும் இல்ல, அதிர்ச்சியில தான் மயங்கி விழுந்திருக்கான்னு சொல்றாரு. இப்ப ஹீரோ தன்னோட குழந்தைய போய் பாக்குறாரு. இந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போயிருக்கா. அப்பா இருக்கிறேன், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஆறுதல் சொல்றாரு. அந்த கில்லர் மறுபடியும் வந்துட்டா என்னப்பா பண்றதுன்னு சொல்றா. நீ எதுக்கும் பயப்படாதமா, நான் அவனை சுட்டு கொன்னுட்டேன்னு சொல்றாரு. அப்போ 2 கில்லரையுமே கொன்னுட்டீங்களான்னு கேக்குறா. கில்லர் 2 பேர் இல்லமா, ஒரு ஆள் தான் இவர் சொல்றாரு. இல்லப்பா, நம்ம வீட்டுக்கு 2 பேர் தான் கொலை பண்ண வந்தாங்கன்னு சொல்றா. ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறான். அப்போ மொத்தமா 2 கில்லர் இருக்கிறாங்கன்னு ஹீரோ யோசிக்கிறான். அப்படியே இன்னொரு சீனை காட்டுறாங்க. இந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, ஹீரோவோட ஒய்ஃப் தான். 6 மாசமா காணும்னு ஹீரோ தேடிட்டு இருக்காரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த பக்கம் காட்டுறாங்க. இன்னொரு கில்லர் இங்கதான் நிக்கிறான். அப்படியே இந்த சீரியஸும் இங்க முடியுது.